ஹலோ மக்களே, நான் உங்கள் திவ்யாமணி. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ஷார்ட்ஸ் வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். அவங்க பண்ண ஹெல்ப்புக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு ஹெல்ப்பே கிடையாது அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா? அது எதனால் சொன்னேன்னு ஒரு குட்டி ஸ்டோரியில் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நான் படித்தது 5th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம், 6th to 12th வந்து தமிழ் மீடியம். தமிழ் மீடியம்லேருந்து நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஃபுல்லாக தமிழ்லேருந்து அப்படியே ஃபுல்லாக இங்கிலீஷ் போகும்போது நான் அரியர் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் பயந்தாங்க. நிறைய பேர் சொல்லவும் செஞ்சாங்க. அதில் சில பேர் வந்துட்டு, இல்லை தமிழ் மீடியத்தில் படித்தவங்க எல்லாருமே அரியர் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அதில் நல்ல மார்க் எடுத்து ஃபுல்லாக பாஸ் ஆகி வரவங்களும் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அதில் ஒன்று வந்து அக்காவும் அண்ணாவும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பாட்ட பேசணும்னு அவசியம் இல்லை, எங்கள் அம்மா அப்பாட்ட பேசி இல்லை நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக அவங்க நல்ல மார்க் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணதும் அண்ணா அக்கானால தான். என்னென்னா இங்கேருந்து கவுன்சிலிங் அப்போ வந்து அண்ணாவும் அக்காவும் சென்னையில் தான் இருந்தாங்க. நாங்கள் கவுன்சிலிங் போகும்போது அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போனோம். எனக்கு சாட்டர்டே கவுன்சிலிங் இருந்தது. ஃப்ரைடே நைட்டு நாங்கள் ட்ரெயின் ஏறி சாட்டர்டே காலையில் அங்கே ரீச் ஆகுற மாதிரி போயிட்டோம். அண்ணா அப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு லேட் நைட் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பட் சாட்டர்டே காலையில் மழை வேறு, அந்த மழையிலையும் எங்களுக்காக பைக்கில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு எங்களை கேபில் கூட்டிகிட்டு அண்ணா பைக்கில் வந்தாங்க. வந்துட்டு அவங்க வீட்டிலே ஸ்டே பண்ணி அந்த கவுன்சிலிங் அன்னைக்கு ஃபுல்லுமே அண்ணா எங்கள் கூட தான் இருந்தாங்க. அண்ணா அன்னைக்கு மட்டும் இல்லைனா நாங்கள் பயங்கரமாக இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தடுமாறியிருப்போம். ஆனால் அன்றைக்கி டே ஃபுல்லு கூட இருந்தது இல்லாமல் அவங்க வீட்டில் தனியாக ஒரு ரூம், செப்பரேட் ரூமே கொடுத்துட்டாங்க. யாருமே அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவங்க பண்ணாங்க. ரூமில் அவங்களோட திங்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. பீரோ ஓப்பன்லேயே இருந்தது. அது பீரோ ஓப்பனில் இருந்தது எப்போ தெரிஞ்சது, நெக்ஸ்ட் டே வந்து அந்த பீரோ அவங்க ஓப்பன் பண்ணி ஏதோ திங்ஸ் எடுக்கும்போது தான் தெரிஞ்சது பீரோ கூட ஓப்பனில் இருக்குது. தனியாக ஒரு ரூமே எங்களுக்காக கொடுத்துட்டாங்க, நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக. அவங்க நினச்சிருந்தா ஹால்லையே ஸ்டே பண்ண சொல்லியிருக்கலாம். நிறைய பொருள் இருக்கும்போது நம்மளை எல்லாருமே இந்த மாதிரி நம்மளை ஸ்டே பண்ண வைக்க மாட்டாங்க. அது எனக்கு மனசுக்கு ரொம்பவே எனக்கு நெருக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் ஒரு செம்லேயும் அப்பப்போ நடுவில் கால் பண்ணி என்னை ஃபுல்லாக இன்ஜினியரிங் படித்து முடிக்கிற வரைக்குமே என்னை கைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நானுமே இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணதை மனசில் வச்சுட்டு ஒரு அரியர் கூட வைக்காமல் நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ சொல்லுங்கள், அவங்க பண்ண ஹெல்ப்புக்கு பே பண்ணவங்க சர்ப்ரைஸ் பண்ணதுக்கப்புறமா அக்கா ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க வாய்ஸில். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அந்த வாய்ஸ் நான் பின்னாடியே அட்டாச் பண்ணுறேன், அதை கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஹாய் திவ்யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். செஞ்ச இந்த ஹெல்ப்புக்கு சொல்ல வேர்ட்ஸே இல்லை. பிகாஸ் வந்து அப்பா 70th பர்த்டே, நாங்கள்லாம் அப்ராடில் இருக்கோம். அண்ட் உடம்பு கொஞ்சம் முடியாததுனால ப்ரீ பிளான் எதுவுமே பண்ண முடியலன்றனால அன்னைக்கு காலையில் கேக் ஆர்டர் பண்ணணுன்னப்போ என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது, பத்த இதில் தெரியாத ஒரு ஆன்லைன் ஆர்டர் பண்ணி கொண்டு போய் சும்மா எவனோ ஒருத்தன் டெலிவர் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒருத்தங்க வந்து அந்த அன்போடு செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு ஞாபகம் தான் வந்தது திவ்யா. நான் ஆனால் எப்படி ஒரு நாளில் பண்ணுவேன்னு நினச்சேன். சீரியஸாக சொல்கிறேன், நான் கொடுத்த அதே டிசைனில் ரொம்ப அழகான கேக் பண்ணது மட்டும் இல்லை, அதை கொண்டு போய் பத்திரமா அப்பா கிட்ட டெலிவர் பண்ணது மட்டும் இல்லை, அந்த கேக் அப்பா சாப்பிட்டுட்டு ரொம்ப 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 நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் கிடையாது, அந்த கேக்கு அப்பா வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எக்கு கூட சாப்பிட மாட்டாங்க, பியோர் வெஜ்ஜு. ஸோ அதனால் நான் வந்து கொடுக்குற கண்டிஷன் நிறையா இருந்தது, இந்த டிசைனில் தான் வேணும், எக்லெஸ் கேக்கு தான் வேணும் அப்படின்னு. ஸோ ஒரு இடத்துல கூட இது பண்ண முடியாதோ இல்லை இது கஷ்டம் அப்படின்லாம் சொல்லாமல் ஹோல் டேயில் அலைஞ்சு எஃபர்ட் போட்டு அந்த கேக் பண்ணது மட்டும் இல்லாமல் அலைஞ்சு அப்பாவுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அது வந்து நான் வந்து ஈவன் நான் ஒரு நல்ல அப்படி இந்த காப்பி அப்படி கூட உனக்கு வந்து அனுப்ப கிடையாது, வெறும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணேன். அப்பா சொன்னார், கண்ணு ஃபோட்டோ ஃப்ரேம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. யாரும் நம்மள வெறும் வந்து வாட்ஸ்அப்பில் வச்ச பிக்சர்ஸ் எடுத்து இவ்வளோ அழகாக பண்ண முடியும், அவ்வளோ அழகாக எடிட் பண்ணி அந்த ஆல்பம் ஃபோட்டோ பிக்சர் பண்ணது. அந்த ஃபோட்டோவில் நானே உட்காந்து டிசைன் பண்ணியிருந்தா கூட இது இங்கே இருந்தால் நல்லா இருக்குமான்னு தெரியல, வெறும் நான் பிக்சர்ஸ் தான் கொடுத்தேன். ஆனால் நான் நினச்சதை விட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு அந்த ஃப்ரேம் அழகாக இருந்தது. ஏன்னா அப்பாவோட 70th பர்த்டேன்னு போட்டு அங்கே ஃப்ளவர்ஸ் ஹார்ட்லாம் வச்சு அந்த ஃப்ரேமை வந்து ஒரு லெவல் வந்து அதிகமாகவே பண்ணது வாய்ப்பே இல்லை. இட் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ திவ்யா. சீரியஸாக சொல்கிறேன், இதுக்கு கேக்குக்கு நான் பே பண்ணலாம், பட் நீ வந்து அதுக்காக போட்ட எஃபர்ட்டும் வித் லவ் அண்ட் கேர் பண்ண அந்த விஷயத்துக்கு ஐ கேன் நாட் ரீபே யூ அட் ஆல். அது அந்த அந்த எஃபர்ட்டை வந்து
ஆஸ் அ டாட்டர்ஸ் எனக்கும் என் தங்கச்சிக்கும் சொல்ல வார்த்தையே இல்லை. எங்களோட அப்பாவுக்கு நாங்கேருந்து பண்ண முடியாதது இங்கேருந்து நாங்கள் பாரவே இருக்கோம்னு ஃபீல் பண்ணோம். ஆனால் அந்த குறை தெரியாமல் அப்பா அவ்வளோ சந்தோஷப்படுத்தி எங்களுக்கு ஹாப்பி ஆக்கிட்டார். அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வில் டெல், சீரியஸாக சொல்கிறேன், எங்கள் ஃபேமிலியில் யார் கேக் ஆர்டர் பண்ணுறாங்கனாலும் உன்ட்ட தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது கேக்கு. நான் கடையில் எத்தனையோ பேக்கரியிலலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன், பட் இட் வாஸ் ஸோ குட்.